லஞ்சுக்கு லாஸ்ட் மினிட்ல அவசரமா குழம்பு செய்யணுமா? பருப்பு தக்காளி காயே இல்லாம 5 நிமிஷத்துல இந்த குழம்பு செஞ்சு அசத்திரலாம். அவசரத்துக்கு செஞ்ச குழம்புன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஹாய் விவோஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த நாகர்கோயில் ஸ்பெஷல் வெறுங்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளிய ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணீர் சேர்த்துட்டு முதல்ல இந்த புளிய ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா சமையல ஆரம்பியுங்க. அடுத்ததா 1 கப், அதாவது 250 ml கப்பால 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் அளவுடைய 1/2 மூடி தேங்காயோட துருவல் இது. இப்போ இந்த தேங்காய் துருவலை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ரொம்ப நைஸா ஃபைன் பேஸ்டா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல அரைச்சுக்கோங்க. இந்த பதத்துல தேங்காய் விழுத அரைச்சிட்டு குழம்பு செய்யும் போது குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும். அதே சமயம் குழம்போட டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். அடுத்ததா இடி உரல்ல 6 to 7 பூண்டு பல், பெரிய சைஸ் அளவுடைய ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஆத்தென்டிக்கான ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும். என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கிற பட்சத்துல 10 நம்பர் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையுமே ஒன்னும் பாதியுமா இது போல இடிச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் கேஸ் ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 to 15 அளவுடைய வெந்தயம் கண்டிப்பா அதிகமா சேர்க்க கூடாது. அதுக்கப்புறமா இதுல காரத்துக்காக வரமிளகாய் 5, கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சு விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகு நல்லா படபடன்னு வெடிச்சு வரணும். மற்ற பொருட்களும் சிவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஆல்ரெடி இடிச்சு வச்சிருந்த வெங்காயம் பூண்டு விழுத இந்த சமயத்துல இந்த எண்ணெயில சேர்த்துட்டு அடுப்பு தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா இது போல கலந்து விட்டது மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் இது போல நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல புளி, அந்த புளிய எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்காம ஊற வச்ச தண்ணியை மட்டும் பயன்படுத்தி நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி சாறை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்திற்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி குட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி சாரோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் சீரகம் விழுத இது கூட சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார் கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியும் இதுல சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் இதுல தாராளமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாகவே இந்த நாகர்கோவில் வெறும் குழம்பு கொஞ்சம் தண்ணியா தடதடன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்கா வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதை அப்படியே லைட்டா கொதிக்க விடுங்க. இது போல நல்லா அங்கங்க பபிள்ஸ் வந்துட்டு லைட்டா நுரக்கட்டி அப்படியே கொதிச்சு வரும்ல, அந்த ஸ்டேஜ்ல டக்குன்னு கேஸோட ஃப்ளேமை இமிடியேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த குழம்பை நல்லா தளதலன்னு கொதிக்க வைக்க கூடாது. ஃபைனலா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை பொடியா நறுக்கிட்டு இதுல தூவி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிடுங்க. இப்போ கமகமனு நல்ல மணக்க நாகர்கோயில் ஸ்பெஷல் வெறுங்குழம்பு நல்ல ஆத்தென்டிக்கான டேஸ்ட்ல அருமையான சுவையில ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்க சூடான ரைஸ் கூட போட்டு சாப்பிடும் போது சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையான சுவையில இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.